நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். ஐநாவின் நடவடிக்கைகள் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் பயனளிக்க வேண்டும். மலேசியாவின் நிலைப்பாடு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. சபா சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்றது. ஐநாவின் 75ஆம் நிறைவாண்டை முன்னிட்டு இன்று தொடங்கிய உச்சநிலை மாநாட்டிற்காக உலக தலைவர்களுடன் இணைந்து நமது பிரதமர் தான் ஸ்ரீ முய்தீன் யாசினும் காணொலி வாயிலான உரை செய்தியை வழங்கினார். முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலி உரையின் சாரம் அடுத்து இடம்பெறுகிறது. Earlier this year, the United Nations launched the UN 75 initiative, inviting people around the world to share their aspirations, hopes, and priorities for the future. And nearly 40,000 people responded to the UN 75 survey within the first 3 months of its launching. While the interpretations of the findings may differ according to respective national circumstances, the message and direction that our people have shared are clear. They want a United Nations that better protects the environment, promotes human rights, and reduces conflicts. They also want a United Nations that focuses on promoting access to basic services, including health, as well as a world free from discrimination. This is not to say that the international community has not paid attention to those issues. On the contrary, we have worked especially hard on them over the years. The Paris Agreement, for example, was a milestone achieved by nations in combating climate change, a culmination of international efforts that began at the Rio Earth Summit in 1992. We also have a host of instruments and conventions on human rights, most of which took many years to formulate. And such instruments govern and regulate our actions in order to allow all of us to progress. Unfortunately, in recent years, we have seen certain countries disregarded such agreements. We hope that this stops. புத்ராஜயாவில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் அந்த காணொலி உரை முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டது. தான் ஸ்ரீ முய்தீன் யாசின் கடந்த மார்ச் மாதம் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு அவர் ஐநா உச்சநிலை மாநாட்டில் நிகழ்த்திய முதல் உரையாகவும் அது விளங்குகிறது. இதனிடையே கோவிட்-19 தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது அனைத்து உலக நாடுகளுக்கும் மக்களுக்கும் எளிதில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என தான் ஸ்ரீ முய்தீன் யாசின் கூறினார். கோவிட்-19 தொற்று பாராபட்சம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்துள்ளதால் அது பகிர்ந்தளிக்கப்படும் முறையிலும் எந்த ஒரு பாகுபாடும் காட்டப்படக்கூடாதென்ற மலேசியாவின் நிலைப்பாட்டை பிரதமர் தெரியப்படுத்தினார். உலகம் முழுவதிலும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிகொண்ட இந்த வைரஸ் தொற்று சுகாதார பாதுகாப்பிற்கு அளிக்க வேண்டிய முன்னுரிமை உலகிற்கு உணர்த்தியுள்ளது என்றார் அவர். அதோடு சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கும் அத்தொற்று மிகப்பெரிய விளைவை கொண்டு வந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சபாவில் முன்கூட்டியே வாக்களிப்பு நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற்றதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அப்துல் கனி சாலே தெரிவித்தார். SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பு உறுப்பினர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தினர். கொத்தா கினாபாலுவில் உள்ள சபா போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற முன்கூட்டியே வாக்களிப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்ட டத்தோ அப்துல் கனி சாலே பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மாநிலம் முழுவதும் உள்ள 73 சட்டமன்ற தொகுதிகளில் திறக்கப்பட்ட 53 வாக்களிப்பு மையங்களில் 9390 போலீஸ் படை உறுப்பினர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். எஞ்சியவர்கள் இராணுவ உறுப்பினர்கள் என டத்தோ அப்துல் கனி சாலே கூறினார்.
2013ஆம் ஆண்டு லஹா டத்து ஊடுருவல் சம்பவத்தை நாடகம் என வகைப்படுத்தி பேசிய சபா வாரிசான் கட்சி வேட்பாளர் டத்தோ முஹம்மடின் கத்தாபியின் கூற்று மலேசிய ராணுவ படைக்கு இழுக்கை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்பற்ற அவரது அக்கூற்று அந்த சம்பவத்தில் பலியான ராணுவ வீரர்கள், போலீஸ் உறுப்பினர்களின் குடும்பத்தினரை உள ரீதியில் பாதித்திருப்பதாக ராணுவ படை தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ அஃபெண்டி புவாங் தெரிவித்தார். கோழி, நாய் போன்ற விலங்கினத்துடன் தான் ராணுவ படையினர் போரிட்டு வருவதாக அவர் சாடியிருப்பது வருத்தமளிக்கிறது. ராணுவ படையினர் உட்பட நாட்டின் இறையாண்மையை தற்காக்கும் பாதுகாப்பு அணிகளின் பணியையும் கடமையையும் அவர் சிறுமைப்படுத்தியிருப்பதாக தான் ஸ்ரீ அஃபெண்டி சொன்னார். நாட்டின் தற்காப்பு அரணாக செயல்படும் ராணுவ படை பல்வேறு அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை காப்பாற்ற எந்நேரமும் தயார் நிலையில் உள்ளது. எவ்வித தடைகள், சவால்கள் இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. எனவே நாட்டின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கும் கூற்றுகளை வெளியிட வேண்டாம் என தான் ஸ்ரீ அஃபெண்டி மக்களுக்கு வலியுறுத்தினார். இதனிடையே டத்தோ முஹம்மடின் கத்தாபியின் செயல் அநாகரிகமானது என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சாடினார். குறிப்பாக அச்சம்பவத்தில் உயிர் தியாகம் செய்த 10 ராணுவ வீரர்களின் குடும்பங்களை அவர் அவமதித்திருப்பதாக அமைச்சர் சொன்னார். சபா லஹா டத்து தண்டுவோ பகுதி தாக்குதல் அரசியல் நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகம் என டத்தோ முஹம்மடின் கத்தாபி அடிப்படையற்ற கூற்றை வெளியிட்டிருந்தார். அனைத்து பாதுகாப்பு அணிகளுக்கு குறிப்பாக ராணுவ படை, போலீஸ் படைக்கு அச்சம்பவத்தின் உண்மை நிலவரம் தெரியும். அது குறித்து வெளிப்படையாக யாரும் வாதிட்டதில்லை. இந்நிலையில் டத்தோ முஹம்மடின் தற்காப்பு படையினரின் தியாகத்தை குறைத்து மதிப்பிட்டிருப்பதோடு தவறான புரிதலையும் கொண்டிருப்பதை அவரது கூற்று வெளிப்படுத்தியிருப்பதாக அமைச்சர் சொன்னார். நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு ஆகியவற்றை உட்படுத்திய விவகாரங்களில் சினத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு உணர்ச்சி பூர்வமான கூற்றுகளை வெளியிட வேண்டாம் என டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் கேட்டுக்கொண்டார். 87வது ராணுவ படை தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு 2ஆம் உலகப் போரின் போது தான் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நாட்டின் மூத்த ராணுவ வீரர் பிரேபேட் உஜாங் மோர்மின் 2ஆம் உலகப் போரை சந்தித்த 99 வயது பிரேபேட் இந்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இறுதி சகாப்தமாவார். டத்தோ உஜாங் என்றழைக்கப்படும் இவர் 78 ஆண்டுகளுக்கு முன் மறைந்த லெப்டினன்ட் அட்னானுடன் 2ஆம் உலகப் போரில் தான் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்ந்தார். 1942ஆம் ஆண்டு முதன்முறையாக மலாயாவின் அரச இராணுவ படையில் இணைந்தது தனது நினைவில் இன்னும் பசுமையாக இருப்பதாக அவர் கூறினார். சிங்கப்பூர் புக்கிட் செர்மினில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கோட்டையை ஜப்பான் இராணுவத்தினர் தகர்த்த போரில் இவரும் ஓர் அங்கம் வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த போரில் ஜப்பான் இராணுவத்திடம் தோல்வியை சந்தித்த பின்னர் அவர் தனது 7 நண்பர்களுடன் தான் அணிந்திருந்த இராணுவ சீருடையுடன் மலாயாவிற்கு திரும்பியதாக உருக்கமாக கூறினார். பிரேபேட் உஜாங் பயணிப்பதற்கு வாகனம் கூட இல்லாத சூழ்நிலையில் தங்களிடம் இருந்த ஆயுதங்களையும் ஒப்படைக்கும்படி ஜப்பான் இராணுவம் உத்தரவிட்டதையும் அவர் குறிப்பிட்டார். Ada 7 kawan yang sahabat baik. Pada malam tu tak ada ke mana, nak pergi kain baju pun tak ada, pergi rumah jalan cari kain baju, dapat baju, dapat buang uniform tu, baju jalan. Dah malam tu, dah malam jalan lah, tak pergi tepi laut tu, jalan tepi laut tu, ada lah orang duduk, orang itu boyan jauh malam tu. 2ஆம் உலகப் போரின் போது தன் கை விரலில் ஏற்பட்ட காயத்தினால் உருவான தழும்புகளையும் தமது நண்பர்களுடன் பிடித்த புகைப்படங்களையும் அவர் காட்டினார். நாட்டை கைப்பற்றி ஆட்சி புரிந்தவர்களிடமிருந்து இந்நாட்டை மீட்கும் போராட்டங்களில் ஈடுபட்டவர்களில் இன்னமும் நமது கண்ணுக்கு சான்றாக விளங்குபவர் டத்தோ உஜாங். தங்களின் விருப்பத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப நாட்டிற்காக அர்த்தம் பொதிந்த ஒன்றை செய்ய வேண்டும் என இளைய தலைமுறையினருக்கு அவர் அறிவுறுத்தினார். இம்மாதம் 16ஆம் தேதி அனுசரிக்கப்பட்ட 87வது ராணுவ தினத்தை முன்னிட்டு இன்று காலை கோலாலம்பூர் சுங்கை பசி ராணுவ முகாமில் சிறப்பு அணிவகுப்பு நடந்தேறியது.
நாட்டில் உள்ள நிலப்பரப்புகளில் 50 விழுக்காடு காடுகளினாலும் மரங்களினாலும் சூழ்ந்திருப்பதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் கடப்பாட்டை கொண்டிருப்பதாக நீர் நில இயற்கை வள அமைச்சர் டாக்டர் ஷம்சுல் அன்வார் நசாரா தெரிவித்தார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் வனப்பகுதிகளை பாதுகாக்க நீடித்த வன நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அவர் கூறினார். Sebagai sumber asli yang penting pada sosioekonomi dan alam sekitar, hutan perlu dirancang penggunaannya, dipelihara dan diurus secara bijaksana. Di samping itu, penggunaan hutan sebagai tempat rekreasi telah mulai berkembang kerana hutan merupakan suatu yang indah dan keindahan alam semula darinya amat menarik dan tentunya ia menjadi produk ekopelancongan yang terbaik. 1901 ஆண்டு நீடித்த வன நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதில் இருந்து தேசிய நில அமைப்பு வரையறுத்ததற்கு ஏற்ப அனைத்து மாநிலங்களில் உள்ள வனப்பகுதியில் உள்ள குறிப்பிட்ட மரக்கட்டைகளை மட்டுமே வெட்ட அனுமதி வழங்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுவரை சுமார் 50 லட்சம் வனப்பகுதிகள் மட்டுமே MTCS எனும் மலேசிய மர சான்றிதழையும் வன பாதுகாப்பு மன்றத்தின் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளன. 2021 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையில் பசுமையான மலேசிய திட்டத்தின் கீழ் சுமார் 10 கோடி மரங்கள் நடவு செய்யப்படும் என டாக்டர் ஷம்சுல் அன்வார் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் மலேசிய நெஸ்லே நிறுவன ஏற்பாட்டில் நடைபெற்ற ரீலீஃப் திட்டத்தில் கலந்து கொண்ட போது அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். ஜோஹர் கிம் ஆற்றினை மறுசீரமைக்கும் பணிகள் நவம்பர் மாதம் தொடங்கப்படும். அந்த சீரமைப்பு பணிக்கான ஒதுக்கீட்டை அடுத்த ஆண்டுக்கான ஜோஹர் மாநில வரவு செலவு திட்டத்தின் கீழ் இணைத்துக் கொள்வதற்கான பரிந்துரை மாநில மந்திரி பசார் டாக்டர் ஹஸ்னி முஹம்மட்டிடம் முன்வைக்கப்படும். கடந்த ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி கிம் ஆறு மாசடைந்த விவகாரத்தையும் அதனை மறுசீரமைக்கும் நடவடிக்கைகளையும் மாநில அரசாங்கம் முக்கியமான ஒன்றாக கருதுவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆர் வித்யநாதன் கூறினார். கிம் ஆற்றினை மறுசீரமைக்கும் பணி நீண்டகால திட்டம் என்பதோடு பல கட்டங்களை உள்ளடக்கியது. அதனால் இதுவரை அதற்கு தேவைப்படும் மொத்த ஒதுக்கீடு மற்றும் செலவினம் குறித்த விவரம் வெளியிடப்படவில்லை என வித்யநாதன் சொன்னார். Inisiatif sedang kita lakukan. It is not only scope-nya kepada Kim sahaja. Alright? So kita juga tengah melihat di setiap daerah which ada rivers yang kita boleh preserve menjadikan sebagai ikon sungai kepada daerah itu dulu. UTM மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மொழிபெயர்ப்பு ஆய்வு தொடர்பான சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஆர் வித்யநாதன் இதனை தெரிவித்தார். இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கிம் ஆறு மாசடைந்ததற்கான காரணம் குறித்த ஆய்வினை பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் முகமது யூசுப் படைத்தார். U4S சமுதாயத்திற்கான பல்கலைக்கழக பங்களிப்பு திட்டத்தின் கீழ் கிம் ஆற்றினை மறுசீரமைப்பதற்கு சுமார் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை ஆகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் தொடங்க உள்ள மறுசீரமைப்பு பணிகளில் UTM பல்கலைக்கழகம் உட்பட துன் ஹுசேன் ஆன் பல்கலைக்கழகம், மலாக்கா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், மலேசிய இஸ்லாமிய அறிவியல் பல்கலைக்கழகம் ஆகிய 4 பல்கலைக்கழகங்கள் பங்கேற்க உள்ளன. ஈராண்டுகளுக்கு முன்னர் 16,000 ரிங்கிட்டை கையூட்டு பெற்றதாக தம்மீது சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளை தேசிய பதிவுத்துறையின் உதவி அதிகாரி ஒருவர் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். ஜோஹர் பாரு செஷன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட அந்த 42 வயது ஆடவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிபதி கமருடீன் கம்சூன் முன்னணியில் வாசிக்கப்பட்டது. முகமது ஃபஸ்லி அப்துல் ரஸாக் எனும் அவ்வாடவர் 2018 ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி மாசாயில் உள்ள வங்கியில் ஆடவர் ஒருவரிடம் இருந்து 10,000 ரிங்கிட்டை பெற்றதாக அவர் மீது முதல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ஜூலை 4ஆம் தேதி மீண்டும் அதே நபரிடமிருந்து தமன் ஜோஹர் ஜயாவில் உள்ள வங்கியிலிருந்து 1,500 ரிங்கிட்டை அவர் பெற்றுள்ளார். பிறகு மீண்டும் ஜூலை 18ஆம் தேதி அதே நபரிடமிருந்து 4,500 ரிங்கிட்டை பெற்றதாக அவர் மீது மொத்தம் 3 குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 165 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதோடு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். தனிநபர் ஒருவரின் உத்தரவாதத்திலும் 15,000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் அவரை விடுவிக்க நீதிபதி அனுமதி வழங்கினாலும் ஒவ்வொரு மாதமும் அவர் ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணை வரும் அக்டோபர் 26 மீண்டும் செவிமடுக்கப்படும். செப்டம்பர் 16 சரவாக் குவாலா சிறுபாய் முனையத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற 2 காணாமல் போனதை தொடர்ந்து அவர்களை தேடி மீட்கும் பணி இன்று 6வது நாளாக தொடர்கின்றது. இன்று காலை 8 மணி தொடங்கி தாத்தாவ் மாவட்ட போலீஸ் படை தலைவர் DSP டென்னிஸ் புன்மியாம் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த தேடி மீட்கும் பணியில் 3 குழுக்கள் உட்படுத்தப்பட்டுள்ளன. இன்று குவாலா சிறுபாய் முனையம், பிந்துலு கடற்படை தளம் ஆகிய பகுதிகளில் தேடல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக DSP டென்னிஸ் புன்யாம் குறிப்பிட்டார். அவ்விருவரையும் தேடும் பணி குவாலா பாலிங்கினிலிருந்து குவாலா பிந்துலு வரையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. முதற் குழுவில் தாத்தாவ் போலீசார், பிந்துலு கடற்படை, தாத்தாவ் பிந்துலுவின் தீயணைப்பு மீட்பு படைகளும், 2வது குழுவில் மலேசிய கடல் போக்குவரத்து அமலாக்க நிறுவன அதிகாரிகளும், 3ஆம் குழுவில் தாத்தாவ் போலீசாரோடு பிந்துலு பொது பாதுகாப்பு படையும் பொதுமக்களும் இடம்பெற்றுள்ளனர். கடந்த செப்டம்பர் 16 தமனா எண்ணெய் ஆலைக்கு அருகாமையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 58 வயது கின் மிஸ்னா அனா கசிமும் அவரது நண்பர் 38 வயது பண்டி சலீம் ஹுசேனும் புயலில் சிக்கி காணாமல் போனதாக நம்பப்படுகிறது. சபாவில் பல காலமாகவே மோசமான நிலையில் இருக்கும் பள்ளிகளை மறுசீரமைக்க கல்வி அமைச்சு வியூக திட்டங்களை வரைந்து வருகின்றது. மோசமான நிலையில் இருக்கும் பள்ளிகளை மறுசீரமைக்கவும் அல்லது புதிய கட்டடங்களை நிர்மாணிக்கவும் முழுமையான திட்டமிடல் அவசியம் என கருதப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் முகமது ராட்சி ஜிடேன் தெரிவித்தார். சபாவில் உள்ள பள்ளிகளுக்கு மேற்கொண்ட பயணத்தின் வழி அதிகமான பள்ளிகளில் மறுசீரமைப்பு பணிகளும் புதிய கட்டடங்கள் எழுப்ப வேண்டிய சூழ்நிலை இருப்பதாக டாக்டர் முகமது ராட்சி ஜிடேன் குறிப்பிட்டார். புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மாணவர்கள் மோசமான பள்ளி தங்கும் இடங்களில் தங்கி படித்தாலும் கல்வி கற்க வேண்டும் என்ற அவர்களது ஆர்வம் ஒருபோதும் குறையவில்லை என அவர் சொன்னார். சபா குவாலா பஞ்சுவில் சங் கபோக் தேசிய ஆரம்ப பள்ளியின் புதிய கட்டட அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். வண்ணாத்தி குருவிகளின் கூடுகளை சேகரிக்கும் தொழில் முனைவர்கள் METS எனும் வண்ணாத்தி இடப்பதிவு திட்டத்தின் கீழ் மைகேப் எனும் மலேசிய விவசாய தர சான்றிதழை பெற்றுக்கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். விவசாய உணவுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரோனால் கேண்டி அந்த எதிர்பார்ப்பை வெளியிட்டார். METS திட்டத்தில் பதிவு பெறுவதன் மூலம் ஏற்றுமதி சந்தைக்குள் நுழைய முடிவதுடன் உயர் சந்தை விலைக்கு தங்களது பொருட்களை விற்பது போன்ற சலுகைகளை வண்ணாத்தி தொழில் முனைவர்கள் பெறுவார்கள் என டத்தோஸ்ரீ ரோனால் கேண்டி கூறினார். வண்ணாத்தி குருவிகளின் கூடுகளை சேகரிக்கும் முக்கிய இடமாக சபா பலூரான் மாவட்டம் திகழ்கின்றது. சபாவில் வண்ணாத்தி குருவிகளின் கூடுகளை சேகரிக்க பயன்படுத்தப்படும் இடங்களில் 10 விழுக்காடு பலூரான் மாவட்டத்தில் உள்ளன. எனவே பலூரான் மாவட்டத்தில் வண்ணாத்தி குருவி கூடுகளை சேகரிப்பவர்கள் ஆக்ரோ வேளாண்மை கடனுதவி திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கும் 50 லட்சம் ரிங்கிட் நிதி உதவிக்கு விண்ணப்பித்து தங்களது தொழிலை விரிவுபடுத்துமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 60 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் 14,000 கூட்டுறவு சங்கங்களும் 19,000 சிறு நடுத்தர தொழில் முனைவர்களும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்ய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கூட்டுறவு தொழில் முனைவர் மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ வான் ஜுனைடி துவாங்கு ஜஃபார் அவ்வாறு கேட்டுக்கொண்டார். சமூக பொருளாதார மேம்பாட்டை உந்தச் செய்யும் துறையாக கூட்டுறவு சங்கங்கள் இருப்பதால் அதன் வளர்ச்சி முழுமையாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் என டத்துஸ்ரீ டாக்டர் வான் ஜுனைடி சொன்னார். கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு பின்னர் பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் வணிக நடவடிக்கைகள் இலக்கவியல் மயமாக செயல்பட தொடங்கியுள்ளன. 2030 ஆண்டு தேசிய தொழில் முனைவர் கொள்கைக்கு ஏற்ப கூட்டுறவு தொழில் முனைவர் துறை 10,000 கோடி ரிங்கிட் வருவாயை அரசாங்கத்திற்கு ஈட்டி தரும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக
முன்னதாக சபா கொத்த கினாபாலுவில் நடைபெற்ற கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தும் மற்றும் மாநில அளவிலான புதிய வழக்குமுறை திட்டத்திற்கான கருத்தரங்கை டத்தோஸ்ரீ வான் ஜுனைடி தொடக்கி வைத்தார். சபாவில் கடந்த ஆண்டு இறுதி வரையிலான தரவுகளின்படி 3 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட 600 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றின் வழி 37 கோடியே 20 லட்சம் ரிங்கிட்டுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. சபா தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளின் போது அதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் கட்டாயம் SOP நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என இடைக்கால முதல் அமைச்சர் டத்துஸ்ரீ ஷாஃபி அப்டால் கேட்டுக்கொண்டார். சபா மாநிலத்தில் COVID-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வந்தாலும் தேர்தல் பரப்புரைகள் தடையின்றி நடைபெறுகின்றன. SOP நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களின் சுகாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவது மட்டுமின்றி அவர்கள் சந்திக்கும் மக்களின் சுகாதாரமும் பாதுகாக்கப்படும் என அவர் சொன்னார். சபா மாநில வரிசன் கட்சியின் தலைவரான டத்துஸ்ரீ ஷாஃபி அப்டால் வீடு வீடாக சென்று மக்களிடம் கலந்துரையாடி தேர்தல் பரப்புரைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார். சண்டாகான் பத்து உம்பாட் கிம் ஃபுங் சந்தை வளாகத்தில் நடைபெற்ற N55 எலோபரா தொகுதி மக்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். 2 மை ஃப்ரீ வியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.